வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு 3ஆம் வரும் சமச்சீர்தன்மையில் 4.2ல் 2வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துறாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். 2வது கணக்கு, கட்டத்தில் உள்ள எழுத்துக்களில் எந்தெந்த எழுத்துக்களுக்கு சமச்சீர் கோடுகள் இல்லை. ஒரு கட்டம் கொடுத்துருக்காங்க. இந்த கட்டத்தை வச்சுக்கிட்டு 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். ஃபஸ்ட்டு கணக்கு பாருங்கள். மேலேருந்து பாருங்கள். கட்டத்தில் உள்ள எழுத்துக்களில் எந்தெந்த எழுத்துக்களுக்கு சமச்சீர் கோடுகள் இல்லை. இதில் உள்ள எழுத்துக்கு எது சமச்சீர் கோடு இல்லாத எழுத்துன்னு கண்டுபிடிக்கணும். ஏக்கு ஒரு சமச்சீர் கோடு இருக்கும், எம்முக்கும் இருக்கும். ஆனால் பிக்கு இருக்காது. பி எழுத்துக்கு சமச்சீர் கோடு வரைய முடியாது. அடுத்து பாருங்கள். டி ஈக்கு வரையலாம், டிக்கு வரையலாம், ஈக்கு வரையலாம், கேக்கு வரையலாம், ஓக்கு வரையலாம். எண்ணுக்கு சமச்சீர் கோடு வரைய முடியாது. வரைஞ்சோம்னா அதை சரிசமமாக மடக்க முடியாது. ஓகே. அடுத்து எக்ஸுக்கு வரையலாம். எஸ்ஸுக்கு சமச்சீர் கோடு வரைய முடியாது. அடுத்து ஹச்சு, விடபிள்யூ, யூடபிள்யூ இதெல்லாம் இருக்குது. இதுக்கெல்லாம் சமச்சீர் கோடு வரையலாம். ஆனால் இசட்டுக்கு சமச்சீர் கோடு வரைய முடியாது. அப்போ இசட் வரும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு கணக்கு இதான் ஆன்சரு. 2வது பாருங்கள். சுழல் சமச்சீர் தன்மை கொண்டுள்ளன. இப்போ சுழல் சமச்சீர் தன்மை கொண்டுள்ளது எதுன்னு பார்க்கணும். எப்படின்னா சுழல் சமச்சீர் தன்மைனா அதே எழுத்தை சுழற்சிக்கு ரிட்டன் வரணும். எப்படின்னா இந்த எம்முங்கிறத திருப்பினோம்னா எம்முங்கிறது வரணும். அதே மாதிரி எந்த எழுத்து வரும் பாருங்கள். இதில் ஐ வரும். ஐயை திருப்பி போட்டோம்னா ஐன்னு வரும். ஓகேவா? அது ஐ வரும். கே வராது. ஓ வரும், எண்ணு வரும். ஏன்னா எண்ணை திருப்பி எழுதணும்னா அதே எண்ணு தான் வரும். எக்ஸு வரும். எஸ் வராது. ஆனால் ஹச் வரும். அடுத்து யூ வராது, வி வராது, டபிள்யூ வராது, இசட் வரும். அதே சுழற்சி தன்மை கொண்டுள்ளது இசட் வரும். அதே எழுத்து திருப்பி போட்டோம்னா இசட் வரும். இவ்வளோ தான் 2வது கணக்குக்கு ஆன்சர். 3வது கணக்கை பாருங்கள். எதிரொலிப்பு சமச்சீர் தன்மை கொண்டுள்ளன. இப்போ எதிரொலிப்பு சமச்சீர் தன்மைனா ஏ போட்டோம்னா எதெல்லாம் எதிரொலிப்பு இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதே எழுத்து வரும். அப்போ ஏ வரும், எம்மு வரும், பி வரும். பி வராது. எதிரொலிப்பு சமச்சீர் தன்மைக்கு பி வராது. ஏ வரும், எம்மு வரும். அப்போ ஏ எம்மையும் அடுத்து எழுதுவோம். ஏஎம். பி வராது, இ வரும். அடுத்து டி வரும், ஐ வரும், கே வரும், ஓ வரும். இந்த லைன் ஃபுல்லும் உள்ளது வரும். அதை அப்படியே எடுத்துடுவோம். டி, ஐ, கே, ஓ இந்த லைன் ஃபுல்லும் வரும். அடுத்து பாருங்கள். என் வருமானு பாருங்கள். என் வராது. அப்புறம் எக்ஸ் வரும், எஸ் வராது, ஹச் வரும். இப்போ எக்ஸும் ஹச்சும் வரும். எதிரொலிப்பு சமச்சீர் தன்மைக்கு எக்ஸும் ஹச்சும் வரும். அடுத்து பாருங்கள். எக்ஸு ஹச்சும் எழுதியாச்சு. அடுத்து யூவி பாருங்கள். யூவி டபிள்யூ இசட் இது எல்லாமே வரும். யூவி டபிள்யூ இசட் ஒன்றையும் வராது. மற்ற எல்லாமே வரும். ஓகேவா? இதுதான் 3வது கணக்குக்குள்ள ஆன்சரு. அடுத்து 4வது கணக்கை பாருங்கள். சுழல் மற்றும் எதிரொலிப்பு சமச்சீர் தன்மை கொண்டுள்ளன. சுழல் மட்டும்னா 2வது கொஸ்டினுக்கும் 3வது கொஸ்டினும் கேட்டிருக்காங்களா, அது ரெண்டுமே சேர்ந்து எதெல்லாம் பெற்றிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அது அட்டவணையில் பார்க்குறதோட நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர்லேயே கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. 2வது கணக்கையும் சுழல் சமச்சீர் தன்மை கொண்டுள்ளன, சுழல் எதிரொலிப்பு சமச்சீர் தன்மை கொண்டுள்ளன. அப்போ 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதியிருக்கோம். இது ரெண்டுத்துலேயும் உள்ள ஆன்சர் ரெண்டுத்துலேயும் எது இருக்கோ
அதை எடுத்து எழுதுனோம்னா 4வது கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். ஃபஸ்ட்டு 2த்துல என்ன இருக்குது? ஐ இருக்குது. அடுத்து ஓ இருக்குது. என்ன இருக்கான்னு பாருங்கள், என்ன இல்லை. அடுத்து எக்ஸ் இருக்குது, எக்ஸ் எடுத்து எழுதுங்க. அடுத்து வந்து ஹச் இருக்குது, ஹச் எடுத்து எழுதுங்க. ஹச் எடுத்து எழுதுங்க. அவ்வளோதான். இதில் வந்து சேமாக உள்ளது 2த்துலேயும். அப்போ சுழல் மற்றும் எதிரொலிப்பு சமச்சீர்த்தன்மை கொண்டுள்ளனா இது எல்லாமே தான். ஐ, ஓ, எக்ஸு, ஹச்சு. அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல்